அதுக்கு தேவையான அளவு கத்திரிக்காய் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பட்டை வகை கறி லீஃப் தாளிக்கிறதுக்கு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்காளியை விழுதாட்டம் அரைச்சி வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தையும் மிளகாய் இது ரெண்டையும் சுட்டு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா தேங்காய், சீரகம், சோம்பு, புளி, கொஞ்சம் வெல்லம், அதுக்கப்புறம் இஞ்சி எல்லாத்தையும் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். இந்த மாதிரி விழுதாக அரைச்சி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் ஒரு 4 முட்டை இருக்குது. அடுப்பும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ கத்திரிக்காய் குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நாங்கள் நல்லெண்ணெய் எடுத்திருக்கோம். இப்போ பட்டை வகை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிருச்சு. தக்காளி விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த விழுதை அரைக்கும் போதே நான் மல்லித்தூளும் குழம்பு மிளகாய் தூளும் ஆட் பண்ணி அரைச்சி வச்சிட்டேங்க. அதனால் நான் குழம்புல சேர்த்துக்க மாட்டேன். இந்த விழுதுலேயே நான் அரைச்சி வச்சிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், இஞ்சி, சீரகம், மிளகெல்லாம் போடலை, இஞ்சி, தேங்காய், கொஞ்சோண்டு புளி, வெல்லம் இதை நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காவை இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ அரைச்ச விழுதை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ அரைச்ச விழுது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குருமாவோட கலரை பார்க்கும்போதே அழகாக இருக்குதுங்க. நல்லாவே கொதிச்சிருச்சுங்க. இப்போ 3 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டுமே செம்ம அல்டிமேட்டாக இருக்குது.